ரொம்ப ஈஸியாக உருளைக்கிழங்கு குருமா வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து 3 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி இதை கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். இதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்க பக்கத்தில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இதையும் வந்து நம்ம வதக்கும் போதே சேர்த்து வதக்கணுன்னா நல்ல வாசமாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம தோல் சீவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் நல்லா வேக போட்டுடலாம். அது வெந்த பிறகு நம்ம இந்த உருளைக்கிழங்கை சேர்க்கணும். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கணும் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் காரம் போட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த